ஆனால் ஏனைய ஆய்வை அவர் மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் புத்தாக்க அறிவை மாத்திரம் தான் என்ன நடக்குது விருத்தி செய்கிறார். அதாவது ஒரு ஆசிரியர் வேற ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறார் என்றால் அவருக்கு அந்த ஆய்வின் ஊடாக அறிவு மாத்திரம் தான் கிடைக்கப்பெறுகின்றது. புதிய விடயத்தை கற்று மட்டும்தான் கொள்ளுகின்றார் தவிர்த்து வேற எந்த விதமான அவருக்கு அனுகூலமும் இல்லை. ஆனால் செயல்நிலை ஆய்வுல அவர் அந்த துறையில வார்மைத்துவம் மிக்க ஒரு நபராக அவர் என்ன செய்யறார், மாற்றம் அடைகிறார் இந்த செயல்நிலை ஆய்வு மேற்கொள்கின்றதால். அடுத்து பாருங்க, தம்மையும் தமது பிரயோகத்துடன் தொடர்புடையவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தல். சரியா? அதாவது இந்த செயல்நிலை ஆய்வுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆய்வாளர் மட்டும் இந்த ஆய்வுல ஈடுபடுபவர் இல்லை, அந்த ஆய்வாளரோடு சேர்ந்து அந்த ஆய்வுக்கு பயன்படுத்த அதாவது உட்செலுத்தப்படுகின்ற நபர்களும் இந்த ஆய்வுல என்ன செய்யறார்கள், உட்படுத்தப்பட்டு இருவருக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படும். இப்ப ஆசிரியர் யாருக்காக இந்த ஆய்வு மேற்கொள்வார், மாணவர்களுக்கு. அப்ப வெறுமனை ஆசிரியர் மட்டும் ஆய்வுல ஈடுபடுவதில்லை, மாணவர்களை உட்செலுத்தி அவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்பட்டுதான் அந்த ஆய்வினுடைய விளைவு ஏற்படுகின்றது. ஆனால் ஏனைய ஆய்வு என்ன நடக்கிறது என்றால் ஏனையோரை ஆய்வுக்கு உட்படுத்துதல். வெறுமனே இங்கு எல்லாரும் பங்கு பெற்றுவார்கள். சரியா? அதாவது ஆய்வுக்குரியவரும் ஆய்வோடு சார்ந்திருக்கிறவர்கள் ஏனைய நபர்களையும் இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் செயல்நிலை ஆய்வுக்கு ஆய்வாளரும் பிரயோகத்திற்கு உட்படுத்துகின்ற நபர்களையும் இரண்டு பேருக்கும் இடையில இங்க தொடர்பு ஏற்படுகிறது. அடுத்தது இது பிரதிபலிப்பை அடிப்படையானது. இது ஏனைய ஆய்வு விஞ்ஞான பூர்வமான ஆய்வுக்கு அடிப்படையானது. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ஆய்வு செயல்நிலை ஆய்வு என்பது பிரதிபலிப்பை மிக முக்கியமாக அடிப்படையாக கொண்டுதான் இதற்கான தீர்வு அல்லது இதற்கான முயற்சிகள் அல்லது அதனுடைய அடுத்த தீர்வு என்பது இந்த பிரதிபலிப்பை கொண்டுதான் இடம்பெறுகின்றது. சரியான ஏனைய ஆய்வு அவ்வாறு இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது செயல்நிலை ஆய்வு செயல்முறைகளும் மாதிரிகளும். சரியோ? செயல்நிலை ஆய்வு என்ற பதத்தை அதற்கான மாதிரியையும் முதலில் அறிமுகம் செய்தவர் சமூகவியலாளர் கர்ட் லெவின் ஆவார். இவர் செயல்நிலை ஆய்வு செயல்முறையை சுழற்சி முறையில் அறிமுகம் செய்தார். அப்ப நான் சொல்லி இருந்தேன், இந்த ஆய்வு ஒரு சுழற்சியாக தொடர்ச்சியாக மேற்கொள்வது. பாருங்க, முதலாவது உத்திகளையும் இலக்குகளையும் இனங்காணல். அதாவது ஒரு பிரச்சனைக்கான பொதுவான திட்டமும், அடுத்தது அதாவது இதுக்கு பொதுவான திட்டத்தை முதல்ல மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக செயல்முறை அதாவது படிமுறை ஒன்று, பிரதிபலிப்பின் ஊடாக பிரச்சனையை நம்ம இனம் கண்டிருப்போம், அதற்கான திட்டமிடலை நம்ம மேற்கொண்டிருப்போம். அப்ப முதலாவது செயல்முறையில முதலாவது படியை மேற்கொள்வது. இரண்டாவது அதை நடைமுறைப்படுத்தி அதனூடாக கிடைக்கப்பெற்ற தரவுகளை அல்லது அந்த விடயத்தை அவதானித்து அதனுடைய முடிவுகளை கண்டு இரண்டாவது அதனுடைய பிரதிபலிப்பின முடிவை வச்சு இரண்டாவது படிமுறையை மேற்கொள்றது. இரண்டாவது படிமுறையிலையும் அதே வகையில வேறு என்ன பிரச்சனைன்னு கண்டு திட்டமிடலை மேற்கொள்றது, அவதானித்தல், அடுத்தது மீண்டும் பிரதிபலிப்பு. படிமுறை செயல்முறை 3ல அதனுடைய விளைவுகளை அந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு மேற்கொள்றது. இது சுழற்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். காண்றது பிரதிபலிப்பை வச்சு பிரச்சனை என்ன இருக்குதோ அதை வச்சு முடிவுகளை சுழற்சியாக மேற்கொள்வது. அடுத்த பாருங்க, இதான் இலகுவானது. பாருங்க, சைக்கிள் 1 அதாவது ஸ்டடி அண்ட் பிளான். அதாவது பிரச்சனையை முதல்ல என்ன செய்வது, அறிந்து கொள்றது, அதை கற்றுக்கொள்றது, என்ன பிரச்சனை. அடுத்தது டேக் ஆக்ஷன், திட்டமிட வேண்டும், அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான திட்டம். அடுத்தது கலெக்ட் அண்ட் அனலைஸ் எவிடன்ஸ், அதாவது பிரச்சனைக்கான பிரச்சனைக்கான தரவுகளை அதுக்கான விடயங்களை என்ன செய்வது, அவதானிச்சு அந்த தீர்வுக்கான படிமுறையில கொண்டு வருது. அடுத்தது ரிஃப்ளெக்டிவ், அதாவது அந்த பிரச்சனையை நடைமுறைப்படுத்தும் போது என்ன மாதிரியான பிரதிபலிப்பு கிடைக்கிறது என்று பார்க்கிறது. அதே தொடர்ச்சியாக மறுபடியும் அந்த பிரதிபலிப்பிட முடிவை வச்சு திருப்பி என்ன செய்யறது, மறுபடியும் திட்டமிடுறது, அவதானிக்கிறது, பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது. அதனுடைய விளைவாக வருகின்ற பிரதிபலிப்புல இருக்கிற பிரச்சனையை மறுபடியும் அதற்கு ஏற்ற வகையில திட்டமிடல், அவதானிக்கிறது, அடுத்தது அதை நடைமுறைப்படுத்து. இப்படி தொடர்ச்சியாக என்ன செய்வது, இதுதான் அதற்கான முறை. சைக்கிள் 1, சைக்கிள் 2, அடுத்தது உங்களுக்கு சைக்கிள் 3. இதுதான் அந்த தொடர்ச்சியாக சுழற்சி முறையில மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, படிநிலை சக்கர செயல்நிலை ஆய்வுல என்ன படிமுறையில இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது பிரச்சனையை தீர்ப்பதற்கான உத்திகளை திட்டமிடுவது. அப்ப பிரதிபலிப்புல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பிரச்சனை வந்திருக்குது. அப்ப முதலாவது படிமுறை நீங்க என்ன செய்ய போறீங்க, பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறை என்ன பிரச்சனை வந்து இதை என்ன வழியில நம்ம தீர்க்கலாம் என்று முதல்ல என்ன செய்வீங்க, திட்டமிடுவீர்கள்.
இரண்டாவது கட்டம் என்ன செய்வீங்கன்னா திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான தீர்வு என்ன செய்யலாம்ன்றத வகுப்புல நடைமுறைப்படுத்த போறீங்க. நடைமுறைப்படுத்தலின் பின்னர் அதை அவதானிப்பீர்கள். நம்ம எடுத்த தீர்வுல என்ன தற்போது வகுப்பறையில மாற்றம் நடந்திருக்கு, பிரச்சனைக்கான தீர்வு முடிவு பெற்றிருக்கிறாங்க அவதானித்து பின்னர் மீண்டும் திட்டமிடுற, அதாவது பிரதிபலிப்பை வச்சு மறுபடியும் திட்டமிட போறீர்கள். அப்ப இதுதான் அந்த முறை. அதாவது P என்பது பிளானிங், A என்பது ஆக்ஷன், O என்பது ஒப்சர்வேஷன், R என்பது ரிஃப்ளெக்ஷன். சரியா? இதுதான் அதற்கான படிமுறைகளாக இருக்கிறது செயல்நிலைக்குரியது. அடுத்தது பார்க்க போறோம் செயல்நிலை ஆய்வினுடைய படிநிலைகள் எப்படி பாருங்க. முதலாவது செயல்முறையில படி 1 திட்டமிடல், பிரச்சனை எவ்வாறு கையாளுதல். இரண்டாவதுல செயல்முறையை செயற்படுத்துதல். படி 1 என்னது? திட்டமிட்ட விஷயத்தை செயல்முறைப்படுத்த போறீர்கள். மூன்றாவதுல செயல்முறையில அவதானித்தல். நீங்க திட்டமிட்ட விஷயத்தை வகுப்பறையில நீங்க என்ன செய்றீங்க? பிரயோகிச்சிட்டீங்க. இப்ப அந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். படி 4 என்ன செய்யறதுன்னா பிரதிபலிப்பு, பெறுபேறுகளை பகுப்பாய்வு செய்தலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செய்யல. அந்த பிரச்சனைக்கு நீங்க அவதானிச்ச விஷயத்தை வச்சு ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு, இன்னும் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு வரையில, இப்படி பிள்ளைகள் கதைக்கிறார்கள், இல்ல பிள்ளைகள் இன்னும் இந்த செயற்பாடு ஒழுங்கா செய்து முடிக்கல என்ற திருப்பியும் ஒரு பிரச்சனை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். அதற்கான திட்டமிடல மறுபடியும் அடுத்த சுழற்சியாக மேற்கொள். இது ஒரு சுழற்சி முறையிலே, இந்த படிமுறையில தான் இது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இந்த செயல்நிலையாளுடைய முக்கிய அம்சம், அதாவது தரவுகளை அடிப்படையாக கொண்ட தீர்வு. இரண்டாவது இது சுற்றுச்சூழல். அடுத்ததாக நடைமுறையை அடிப்படையானது. அடுத்தது தொடர்ச்சியான மேம்பாடு, நெகிழ்ச்சி தன்மை. அடுத்தது உடனடி முடிவு, பிரச்சனையை மையப்படுத்தியது, பங்கேற்பு முறை, பிரதிபலிப்பு முக்கியம். இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த செயல்நிலை ஆய்வுக்கு மிக முக்கியமான விடயம். இவற்றை கொண்டுதான் என்ன நடக்குது? இந்த செயல்நிலை ஆய்வு அடுத்த கட்டம் செல்லப்படுகின்றது. அடுத்ததாக கல்வித்துறையில் பயன்படுத்தப்படும் செயல்நிலை ஆய்வினுடைய வடிவங்கள். அப்ப செயல்நிலை ஆய்வு எல்லா துறைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டாலும் கல்வித்துறைக்கு எப்படி பயன்படுது, எவ்வாறு அதனை பிரயோகிக்கிறோம் இந்த கல்வித்துறை என்ற விஷயம்தான் இப்ப மிக முக்கியமாக இந்த விடயத்துல இருக்கிறது. பாருங்க, கல்வித்துறையில் செயல்நிலை ஆய்வானது பல்வேறு வடிவங்களில் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்ப நம்ம இந்த மாதிரி தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதெல்லாம் இல்ல, வெவ்வேறு வடிவங்களை இந்த கல்வித்துறையில இந்த செயல்நிலை ஆய்வு என்ன செய்யறாங்க? நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். தேசிய கல்வி கல்லூரி மாணவ ஆசிரியர், பாட ஆசிரியர் என்ற அடிப்படையில் தனியாள் செயல்நிலை ஆய்வு வடிவத்தை பயன்படுத்தி இனங்காணப்பட்ட மாணவர்களுக்கு முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இதுல ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர்களை உருவாக்குகின்ற தேசிய கல்விய கல்லூரியில இந்த செயல்நிலை ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை பாடசாலையில் மேற்கொள்கின்ற போது மாணவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் அங்கேயே கண்டுபிடித்து எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பதை அவர்கள் அந்த செயல்நிலை ஆய்வினூடாக கல்வி கல்லூரியில கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த பாருங்க, கல்வித்துறையில் செயல்நிலை ஆய்வினுடைய வடிவங்கள், ஈடுபடும் நபர்கள் அடிப்படையில். அப்ப இந்த செயல்நிலை ஆய்வு வெவ்வேறாக இருந்தாலும் எவ்வாறு கல்வித்துறையில எதன் அடிப்படையில் என்றால் ஈடுபடுகின்ற நபர்களை அடிப்படையாக கொண்டு வேறுபடுகிறது. தனிநபர் செயல்நிலை ஆய்வு, அடுத்தது கூட்டான செயல்நிலை ஆய்வு. தனிநபர் செயல்நிலை ஆய்வு என்பது தனி ஒரு ஆசிரியர் மாத்திரம் இந்த ஆய்வு